கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு சாட்சியாக நிற்க வச்சுருக்காரு. போன வாட்டி பார்த்திங்கன்னா போன வாட்டி ஜான் மாதம்னு நினைக்கிறோம். அப்போ நானும் என் கணவர் பாப்பா இந்த மீட்டிங்க்கு நாங்கள் வந்திருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். என்னன்னு சொல்ல போனால் மாற்றி ஃபோனில் லோன் எடுத்துட்டோம், அங்கங்கே வட்டிக்கு வாங்கி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட நகை ஒரு சைடு அது இருக்குது, அது அப்புறம் மூட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப மாட்டிக்கிட்டோம். இவர் ஒரு லோன் கட்டுறதுக்கு ஒரு லோன் எடுத்து கட்டிட்டு மாட்டிக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு அப்புறம் அண்ணா கிட்ட அக்கா கிட்டலாம் பேசுறதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா யோசிங்க, காசுலாம் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, அதை எப்படி கட்டணும் கொள்ளணும்னு அண்ணா உட்காந்து எங்ககிட்ட பேசிட்டாரு. நாங்கள் இந்த மீட்டிங் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் சீட்டு போட்டுருந்தோம், 5 லட்ச ரூபா சீட்டு. அது எடுக்கணும், அந்த டைமில் எடுக்கணும்னு நாங்கள் யோசிக்கல. ஆனால் நாங்கள் போனோன்னே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் பெங்களூர் வீட்டுக்கு போனோன்னுமே ஏசப்பாங்கள ஒரு அற்புதம். அந்த காசை எடுத்து நாங்கள் வட்டிக்கு வாங்கினாங்க, ஃபுல்லாகவே வட்டிக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த 5 லட்ச ரூபா எடுத்து வட்டிக்கு இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசம் பாகத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நினச்சோம். ஆனால் 11th மந்த்தோ டிசம்பர் மாதம் நாங்கள் 2 மாதம் சம்பாதிக்கிற காசில் ஒரு பங்கு ஏசப்பாக்க நாங்கள் எடுத்து வைக்கல. அதனால் எங்கள் கணவருக்கு வேலையும் இல்லை, திருப்பி லோன் வாங்க ஆரம்பித்தார். அப்புறம் ஜான்வரி மாதம் இங்கே வந்துட்டு போகணுன்னு தான் யோசித்தோம். பாலா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், உட்காந்து யோசிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கும் போதெல்லாம் நாங்கள் நைட்டில் ரொம்ப குழப்பமாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் உடனே சங்கர் அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணோம். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அது எங்களை நமக்கு கைட் பண்ணும் போது நம்மளுக்கு ஏசப்பா யார் மூலியமாக நம்மக்கிட்ட பேசுவாங்களோ அது மாதிரி தான் நான் எப்போவுமே சங்கர் அண்ணா நினைப்பேன். ஒரு அண்ணா எப்படி நம்மக்கிட்ட எப்படிலாம் சொல்லுவார், அழகாக எங்களுக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு கூட அவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். அதே மாதிரி நாங்கள் உட்காந்து யோசித்து பாலா நம்ம தசபாகம் எடுத்து வைக்க மாட்டோம், அதில் எப்போவுமே லாபத்துலேயோ எதுலேயோ ஒரு பங்கு நீ எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதே மாதிரி அவங்க இங்கேருந்து பெங்களூர் போகணும். ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து அது 5000 வந்தாலும் அந்த தசபாகம் எடுத்து வச்சிடணும், 100 ரூபா வந்தாலும் அந்த தசபாகம் எடுத்துடணும்னு அவர் உண்மையாக அதில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பார்த்திங்கன்னா ஏசப்பா என் கணவர் அநேக இடத்துல அவர் வேலை செய்வார், ஒருத்தவங்க கிட்டே போய் வேலை செய்வார். அங்கே இடத்துல கசப்புகள் வரும், உங்கள் கணவர் எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்காருமான்னு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் நான் ஒரு காதில் வாங்கிட்டு கஷ்டமாக இருக்கும், சரின்னு விட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏசப்பா என் கணவரை வச்சு 5 பேருக்கு வேலை, அவர் போலனா கூட 5 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அவர் இந்த மாதம் நாங்கள் இந்த பெங்களூர் அண்ணா கிட்ட கேட்டுட்டாங்க, எப்போ அண்ணா டேட்டுன்னு எங்கள் கணவர் கேட்டுகிட்டே இருந்தார். அண்ணா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே எங்களுக்கு சொன்னோடனே நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். போன மாதமே புக் பண்ணிட்டோம். போன மாதம் புக் பண்ணிட்டு அதுக்குள்ளே சொன்னோம், இனிமேல் லோன் வாங்கி லோன் அடிக்கக்கூடாது, ஏசப்பா நம்மளுக்கு வேலை தருவாருன்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த மாதம் 1 ரூபா கூட நாங்கள் கடன் வாங்கலை. ஏஷியன் பெயிண்ட் மூலியமாக எல்லா வேலையும் என் கணவர் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த மாதம் 1 லட்ச ரூபாய் என் கணவர் சம்பாரிச்சார். கடன் வாங்கலை கொள்ளலை, எல்லாமே அந்த லோனெல்லாம் அடைச்சிட்டு தான் நாங்கள் இந்த மீட்டிங்க்கே வந்தோம். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏசப்பா நாங்கள் எவ்வளோ ஒரு டைமில் உட்காந்து அழுதுருக்கேன், என்ன ஏசப்பா எவ்வளோ நாளைக்கு இந்த கடன் கொடுக்கணும். ஆனால் இப்போ யோசிக்கும் போது அந்த கடன் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் தான், ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வரத்துக்குன்னு ஏசப்பா தான் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இப்போ என் கணவருக்கு ஒரு நாள் ஒரு வேலை முடித்தோடனே அடுத்த வேலை வந்துடும். அது நினைக்கும் போது நாங்கள் ஃபோன் பண்ணி அண்ணா கிட்ட கூட சொல்லுவோம், அண்ணா ஒரு வேலை முடித்தோடனே உடனே அடுத்த வேலை வந்துடுதுண்ணா. வேறு ஒருத்தவங்க கிட்ட வேலைக்கு போனவர் இப்போ என் கணவர் அநேக பேருக்கு வேலை கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் ஒரு மல்லிகை சாமான் அப்படி குறைஞ்சோன்னே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அரிசி காலியாக இப்போ ஒரு கிளாஸ் தான் வச்சுருப்பேன், மறுநாள் வீட்டில் எல்லா பொருளும் ரொம்பிடும். ஏசப்பா அவ்வளோ அதிகமாக எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதேமாதிரி நைட்டில் ப்ரேயர் மீட்டிங், இந்த வியாழக்கிழமை மீட்டிங் ஒரு டைமில் அட்டன் பண்ணுவோம், பார்த்துன்னு இருப்போம், ஒரு டைமில் பார்க்க முடியல, அது வெளியே போகிறதுனால முடியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு உட்காந்து இந்த மீட்டிங் பார்க்கும்போது ஒரு அற்புதம் எங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக இந்த மீட்டிங் அநேக பேருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மீட்டிங் நாங்கள் வந்ததுக்கு கர்த்தருடைய கிருபை தான், அவர் இல்லாமல் நாங்கள் இந்த மீட்டிங் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி ஏசப்பா என் குழந்தைய நல்ல ஞானத்தில் அவ்வளோ நல்லா வசனம் சொல்கிறது கொள்வது. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே போனதுலேருந்து ஃபுல்லாக பாட்டு பாடணும், நம்ம வீட்டை ஒரு ரூமாக என்ன பண்ணிட்டாரு, பாட்டு பாட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டிலேயே மாமா கிட்ட சொல்லி ரெடி பண்ணி டெய்லியும் பாட்டு பாட நான் சொல்லேன், நீ போய் பாடுப்பா, என்ன ஏன்ப்பா பண்ணுற, ஒரு நாள் கூட நீ வரேன்னு சொல்ல மாட்டேறம்மா, நானே சொல்லுவோம்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏசப்பா இன்னும் அதில் எங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக எடுத்து பயன்படுத்தணும். இப்போ வரைக்கும் நாங்கள் சாட்சியாக நிற்கிறோன்னா அது ஏசப்பா மட்டும்தான். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி.